வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். சம்விதான் ஹத்யா தினத்தை ஒட்டி அவசர நிலைக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியாக நின்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வணக்கம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றில் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்றை நாடு இன்று நினைவு கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் பயணம் செய்யும் ஆக்சியம் 4 விண்கலம் இன்று அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி நிலையத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. விண்வெளி பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று காலை இஸ்ரேலில் இருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் தாயகம் திரும்பிய 224 இந்தியர்களை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்த்லஜே வரவேற்றார். இதுவரை 818 பேர் இஸ்ரேலில் இருந்து இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் இளநிலை ஆய்வாளர் பணிக்கான தேர்வில் வெற்றி பெற்று காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த 8 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். காரைக்காலில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் திரு சுபாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் கடைமடை பகுதியான நல்லம்பல் நூலாறு தடுப்பணைக்கு வந்து சேர்ந்த காவிரி நீரை குறுவை பாசனத்திற்காக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் இன்று காலை திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.